பிரதமர் நரேந்திர மோடி அரசியலை தாண்டி தனக்கு சகோதரர் போன்றவர் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். Captain Modi ji by himself asked him about the health issues and all. He spoke to me, if any help you need all over the world, we can help you like that. Like that I told him, if anything, just you can call me and ask me. I'm like your elder brother, I will help you. That words I can't forget in my lifetime. We used to talk everything very freely to him. We used to discuss many things for the people to him. That time and all, he was very humble. He won't behave like a prime minister. He is like a brother for us. Modi ji is like a brother. பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் அது தங்கள் உள்கட்சி விவகாரம் என்றும் ஆட்சியை பிடிப்பதே இலக்கு என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். என்ன நடக்கிறது பாமகவில் விரிவாக பார்க்கலாம். இது எங்களுடைய உட்கட்சி விவகாரம். பாட்டாளி மக்கள் கட்சியை ஆளும் கட்சியாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் கடுமையாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உழைப்போம். பாமகவில் அடுத்தடுத்து நிலவிய பரபரப்பான காட்சிகளுக்கு பதில் தரும் விதமாக அன்புமணி பேசிய காட்சிதான் இது. விழுப்புரம் தைலாபுரத்தில் கடந்த 10ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் இனி தான் பாமகவின் தலைவர் என்றும் அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக செயல்படுவார் என்றும் பாமக தொண்டர்களுக்கு அதிர்ச்சி அளித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ராமதாஸ் கூறினாலும் கடந்த டிசம்பரில் பாமக சிறப்பு பொதுக்குழுவில் நிகழ்ந்த சம்பவம்தான் காரணம் என கூறப்பட்டது. பாமகவின் இளைஞரணி தலைவராக தனது மகள் வழி பேரன் முகுந்தன் பரசுராமனை ராமதாஸ் நியமித்ததற்கு மேடையிலேயே அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அதுவே இந்த திடீர் முடிவுக்கு காரணம் என கூறப்பட்டது. இந்நிலையில் ராமதாசுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாமகவின் தலைவராக தொடர்ந்து செயல்படுவேன் என அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அன்புமணியின் அறிவிப்பை திண்டிவனத்தில் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். பாமகவில் பிளவு ஏற்படும் சூழல் உருவான நிலையில் அதற்கு ஏற்றாற்போல் ஜி.கே. மணி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோருடன் தைலாபுரத்தில் ராமதாசும் சில நிர்வாகிகளை சென்னையில் அன்புமணியும் தனித்தனியாக சந்தித்தனர். தைலாபுரம் கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. மணி, ராமதாசும் அன்புமணியும் மிக விரைவில் இணைவார்கள் என்றார். மிக விரைவில் இருவரும் சந்திப்பார்கள், பேசுவார்கள், நிகழ்ச்சி எல்லாம் மாநாடுகள் மற்ற பணிகளை இருவரும் சேர்த்து செய்வார்கள். இதனிடையே இந்த பிரச்சனைக்கு மூல காரணியான முகுந்தன் சென்னை அக்கரையில் உள்ள அன்புமணி வீட்டிற்கு சென்று சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார். அவரை தொடர்ந்து வன்னியர் சங்க மாநில செயலாளர் சேலம் கார்த்திக், பாமக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் பாலு உள்ளிட்டோர் அன்புமணியுடன் ஆலோசனை நடத்தினர். இதையடுத்து சென்னை அடுத்த திருவிடந்தையில் சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெறும் இடத்தை ஆய்வு செய்ய சென்ற அன்புமணி வடியில் பனையூரில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பேசினார். திருவிடந்தையில் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி ராமதாஸின் வழிகாட்டுதலில் பாமகவை தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக மாற்றுவதற்கு கடுமையாக உழைப்போம் என ட்விஸ்ட் கொடுத்தார். இது எங்களுடைய உட்கட்சி விவகாரம். மருத்துவர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலுடன் அவர்களுடைய கொள்கையை நிலைநாட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் கடுமையாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உழைப்போம். இதனிடையே தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் உடனான ஆலோசனைக்கு பின் மாலையில் செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. மணி மாநாட்டு திடலில் ராமதாஸ் அன்புமணி ஒன்றாக தோன்றுவார்கள் என கூறினார். எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் நேற்று திடீரென ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். யாரும் எதிர்பாராத வண்ணம் திடீர்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். தந்தை மகனுக்கிடையே பனிப்போர் நிலவுவதாக கூறப்பட்ட நிலையில் அதற்கு தற்காலிக முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் அன்புமணி. எனினும் மே 11 இடைப்பட்ட நாட்களில் நடைபெறும் நகர்வுகள் சற்று உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியவையே.